அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் முத்தரசு. அவளின் முதல் முத்தம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கவிதையினுடைய தலைப்பு அதுதான். யார் அந்த அவள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கவிதையின் கடைசி வரி வரைக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். கவிதைக்குள்ளே போலாமா? அவளின் முதல் முத்தம். அவளாகவே கொடுத்த அவளின் முதல் முத்தம். நான் எதிர்பாராத தருணம், நிதானமாக என் காதழுத்தி அவள் கொடுத்த அவளின் முதல் முத்தம். என் மீசையின் நுனியில் கர்வம் துடிக்க வைத்த அவளின் முதல் முத்தம். என் இதய கூட்டுக்குள் உடுக்கைகள் கோடி ஒலிக்க வைத்த அவளின் முதல் முத்தம். மண்டைக்குள் ஓடும் 1000 எண்ணங்களை அப்படியே உறைய வைத்த அவளின் முதல் முத்தம். அவசர கதியில் ஓடித் திரியும் சூழ்நிலைகளிலிருந்து ஆற்றில் மணல் அள்ளுவது போல என்னை மீட்டெடுத்த அவளின் முதல் முத்தம். ஆஜானு பாகுவாய் என் ஆன்மாவை எழுப்பி தருதலைக்குள் தலைகணம் ஏற்றி தரணியை வென்று வாகை சூடிய பேரரசன் போல இந்த முத்தரசை உணரச் செய்த அவளின் முதல் முத்தம். வெயில் மட்டுமே கண்டு வெந்த பாளையின் மேல் மேகவடிப்பாய் பொழிந்த அவளின் முதல் முத்தம். வெற்று புன்னகையின் ஊடே சற்று வெதும்பல் பதுக்கி உண்மையாகவே உள்ளுக்குள் உடைந்தள வைத்த அவளின் முதல் முத்தம். மண்ணில் நான் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டதாய் உணர்த்த அவள் கொடுத்த அவளின் முதல் முத்தம். அவளின் அம்மாவை கண்டு நான் காதல் கொண்ட நொடியை அவளுக்காக அவளே மீட்டுருவாக்கம் செய்து கொள்ள அவள் தந்த அவளின் முதல் முத்தம். அத்தனை எளிதில் எப்படி மறப்பேன், அதை நான் மறிக்கும் போதும் நினைப்பேன். ஆம், என் மகள் தந்த அவளின் முதல் முத்தம். இந்த கவிதை என்னுடைய மகள் இசைக்காக நான் எழுதிய கவிதை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளையை பெற்ற அத்தனை தகப்பன்களுக்கும் இந்த கவிதையை நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கவிதை உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இந்த கவிதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெண் பிள்ளையை பெற்ற அப்பாக்களுக்கு இந்த கவிதையை பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல கவிதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.